வறுமை உங்கள வாட்டி வதைக்குதா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில காசு தங்க மாட்டேங்குதா? கடனை அடைக்க முடியாம நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்களா? நம்மள பல பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். திடீர்னு கை அரிச்சா பணம் வரும், இல்லைன்னா வீட்ல பல்லி கத்துனா பணம் வரும்னு சில மூட நம்பிக்கைகளை நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாகவே அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செல்வத்தையும் பரகத்தையும் அள்ளித்தரப் போறான்னா அவரோட வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்துவான். மார்க்க ரீதியான உண்மையான 7 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தென்பட்டா நிச்சயம் உங்களுடைய வறுமை நீங்கி செல்வம் பெருகப் போகுதுன்னு அர்த்தம். நபிகளாரின் ஆதாரப்பூர்வமான பொன்மொழிகளின் எண்களோடு அந்த 7 அறிகுறிகள் என்னென்னன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அறிகுறி 1. நாவில் அதிகமாக இஸ்திஃபார், பாவமன்னிப்பு வருவது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில. நீங்க அறியாமலேயே உங்க நாவு அஸ்தஃபிருல்லா என்று அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்குதா? அப்போ உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பாவமன்னிப்பு தேடுறவங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குவான்னு குர்ஆன்ல வாக்குறுதி அளிக்கிறான். குர்ஆன் ஆதாரம்: உங்களுடைய இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மகா மன்னிப்பவனாக இருக்கின்றான். அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து மழையை தொடராக அனுப்புவான். மேலும் செல்வங்களைக் கொண்டும் பிள்ளைகளைக் கொண்டும் உங்களுக்கு அவன் உதவி செய்வான். உங்களுக்கு வறுமை நீங்கி பரகத் வரப்போகுதுன்னா அல்லாஹ் உங்களை அதிகமாக பாவமன்னிப்பு கேட்க வைப்பான். இது முதல் அறிகுறி. அறிகுறி 2. தர்மம் செய்யும் எண்ணம் அதிகரிப்பது. கையில காசு கம்மியா இருக்கும்போது கூட கஷ்டப்படுறவங்களை பார்த்தா தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள அதிகமாகுதா? அப்போ உங்ககிட்ட செல்வம் பெருகப் போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செய்வதால் செல்வம் குறைந்து விடுவதில்லை. அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுடைய மகனே, நீ தர்மம் செய், நான் உனக்குச் செலவிடுவேன், உனக்கு வாழ்வாதாரம் தருவேன். விளக்கம்: அல்லாஹ் உங்களுக்கு பெரிய அளவில் செல்வத்தை தரப்போகிறான் என்றால் அதற்கு முன்னால் உங்களுடைய கையை தர்மம் செய்யும் கையாக மாற்றுவான். அறிகுறி 3. குடும்ப உறவுகளைச் சீரமைப்பது. நெருங்கிய சொந்த பந்தங்கள், தாய், தந்தை, சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்களோடு சேர்ந்து வாழணும், அவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருதா? இது உங்களுடைய ரிஸ்க், வாழ்வாதாரம் கூடப் போறதுக்கான மிகப்பெரிய அறிகுறி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தன்னுடைய வாழ்வாதாரம் ரிஸ்க் பெருக்கப்பட வேண்டும் என்றும் தன் ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறாரோ அவர் தன் குடும்ப உறவுகளை பேணி வாழட்டும். அறிகுறி 4. அதிகாலையில் விழிக்கும் வழக்கம் ஏற்படுவது. முன்னாடிலாம் லேட்டா எந்திரிச்ச நீங்க இப்போ அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்காகவும் அதற்கு முன்னாடியும் சீக்கிரமே விழிச்சிடுறீங்களா? உங்க நாள் அதிகாலையிலேயே ஆரம்பிக்குதா? அப்போ உங்க தேடலில் பரகத் வரப்போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என் உம்மத்தினருக்கு அவர்களின் அதிகாலை பொழுதில் பரகத் செய்வாயாக. அதிகாலையிலேயே எழுந்து உழைக்கத் தொடங்கும் ஒரு மனிதரின் வியாபாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் அல்லாஹ் அளப்பரிய செல்வத்தை வழங்குவான். அறிகுறி 5. தவக்குல் மற்றும் மன அமைதி உண்டாவது. நமக்கு வறுமை இருக்கே, கடன் இருக்கேன்னு முன்னாடி கவலைப்பட்ட நீங்க இப்போ அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் எப்படியும் என் கஷ்டத்தை மாத்துவான் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட மன அமைதியோட இருக்கீங்களா? சூழ்நிலை மாறல, ஆனா உங்க மனசுல ஒரு நிம்மதி இருக்கா? மேலும் எவர் அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிறாரோ, தவக்குல் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அவர் எதிர்பாராத விதத்திலிருந்து அவருக்கு அவன் வாழ்வாதாரத்தை வழங்குவான். அறிகுறி 6. சிறு லாபத்திற்கும் நன்றி செலுத்துவது. தொழிலிலோ அல்லது வேலையிலோ ஒரு சின்ன இலாபம் கிடைச்சா கூட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இதைத் தந்தானே என்று மனப்பூர்வமாக நன்றி செலுத்தும் குணம் உங்களுக்குள் வருகிறதா? இறைவனாகிய நான் உங்களுக்கு அறிவித்ததை நினைவு கூறுங்கள். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு என் அருட்கொடையை அதிகப்படுத்துவேன். விளக்கம்: கிடைக்கிற சின்ன காசுக்கும் நன்றி செலுத்தத் பழகிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய செல்வத்தை தரப்போகிறான் என்று அர்த்தம். அறிகுறி 7. கடமைகளில் ஆர்வம் மற்றும் ஹலாலான தேடல். 5 வேளை தொழுகையை கரெக்டா தொழணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ₹1 கூட ஹராமான, வட்டி, ஏமாற்றுதல் வழியில நம்ம கைக்கு வந்துடக் கூடாதுங்கிற பயமும்
எச்சரிக்கையும் உங்களுக்குள் அதிகமாகுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ, யா அல்லாஹ், ஹராமானவற்றை விட்டுவிட்டு உன்னுடைய ஹலாலான பொருள்களைக் கொண்டு எனக்கு போதுமாக்குவாயாக. உன்னுடைய அருளைக் கொண்டு உன்னைத் தவிர மற்றவர்களிடம் கையேந்துவதில் இருந்தும் என்னை தேவையற்றவனாக்குவாயாக. விளக்கம்: ஒரு அடியான் ஹராமை வெறுத்து ஹலாலைத் தேடும்போது அல்லாஹ் அவனுடைய கையேந்தும் நிலையை மாற்றி பிறருக்குக் கொடுக்கும் நிலைக்கு அவனை உயர்த்துவான். இந்த 7 அறிகுறிகள்ல ஏதாவது மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிச்சா, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி செல்வத்தை தரப்போறான்னு அர்த்தம். யா அல்லாஹ், இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வறுமையையும் நீக்குவாயாக. எங்களுடைய கடன்களை அடைக்க உதவி செய்வாயாக. எங்களுடைய வாழ்வாதாரத்தில் ரிஸ்க் பரகத் செய்வாயாக. ஆமீன். اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.